ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சமா பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஸ்டஃப்ட் பிரிஞ்சால் கறி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு 2 ஸ்பூன் கல்லக்காய், ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி, 3-4 லவங்கம், 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 4-5 பீஸ் காஞ்ச மிளகா, 5 முந்திரி, வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன், நல்லா திருவுன தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது ஒரு ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். இது கூடவே 2-3 பீஸ் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. இது ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவை இந்த மேல் பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கின்னு நம்ம எதனா சொத்தை இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த 1/2 கிலோ கத்திரிக்காவை. இப்போ நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன் இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி. நான் இப்போது எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டுருக்குறேன். இப்போ ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஸ்டஃப் பண்ண இந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கின்னு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு லிட்டு போட்டு மூடிடணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் பார்க்குறேன். பாருங்கள் நல்லா ஃப்ரையாக இருக்குது ஆயிலில். இப்போ நம்ம அந்த மிக்சியில் இருக்கிற மீதி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ஜார் அலசி ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா கத்திரிக்காய் மசாலாலாம் நல்லா இதாகிட்ருக்கும். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி இதில் ஊற்றிட்டு மறுபடியும் லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கொத்தமல்லியை இந்த மாதிரி மேலே தூவிக்கணும். பாருங்கள் இப்போ நம்ம கத்திரிக்காய் ஸ்டஃப் பிரிஞ்சால் கறி ரெடியாக இருக்குது. இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.